ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம மனசில் இருக்கிற ஒன்று ஷேர் பண்ணுறது அப்படின்னு. இன்றைக்கி நம்ம ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு ஸ்கில்லு. நம்ம வாழ்க்கை என்ன, அந்த வாழ்க்கைக்கு தேவையான கம்யூனிகேஷன் எப்படிப்பட்டது, நம்ம அதை எப்படி கரெக்டாக ஒரு சரியான இடத்துல சரியான நேரத்தில் நம்ம உபயோகிக்கணும் அப்படின்றது தான். ஸோ ஸ்பிரிச்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு மனசு தரக்கூடிய நம்பிக்கை, நம்மளுடைய வேண்டுதல், நம்ம எந்த தெய்வத்தை கும்பிட்றோமோ அந்த தெய்வத்துடைய நம்பிக்கையை மனசில் வச்சுக்கலாம். அண்ட் சைக்காலஜிக்கலாகவும் அதே மாதிரியான ஒரு ஃபீலு. ஸோ ஒரு செட்டில்டான ஒரு ஃபீலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மனசுக்குள்ளே நாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம், எப்படி அதை சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு ரொம்ப கிளியராக, பொறுமையாக, நிதானமாக நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அடுத்ததாக கதையை சொல்லணும். இது எனக்குமே ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி தான். நான் ஒரு ஸ்டோரி சொன்னேன் அப்படின்னா, ஒரு டேரக்டர்ஸ்டையோ இல்லாட்டி ஒரு ஹீரோஸ்கிட்டையோ போய் ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னா, அது எப்படிலாம் சொல்லலாம், என்ன வெரைட்டிலலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். முடிஞ்சால் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். சப்போஸ் எப்படி நம்ம ஸ்டோரி சொல்கிறதுக்கு அப்படின்ட்டு, இல்லாட்டி நீ என்னடா பேசுகிற, நீ என்னடா ஸ்டோரி சொல்கிற, உன்னோட நான் பயங்கரமாக சொல்லணும்டா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தால் நீங்களும் சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். என்னென்னா, கர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி. ஓப்பனிங் சீனில் ஒரு எம்டி ரோடு, டார்க் லைட்டு, ஒரு நைட் டைமில் ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு ஒரு ஓரமாக லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு ஹீரோ அங்கேருந்து அப்படியே வாக் பண்ணி வந்துகிட்டே இருக்கிறாரு. ஸோ இதில் நிறைய ஹீரோஸ் இருக்கிறதுனால ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அவர் முழிக்கிற மொழி, நடக்கிற விதம், இதெல்லாம் பார்க்கும்போது ஆப்போசிட்டில் போகக்கூடிய ஒரு காரு, ஒரு பைக்கு, ஒரு பொண்ணு, 3 பேரையும் பார்த்து பொறுமையாக நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாரு. சடனாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு செவர் மேலே எகிரி குதிச்சு உள்ளே போகிறாரு. சீன் கட் ஆகுது. இன்னொரு இடத்துல ஒருத்தர் பைக்கில் இதே மாதிரி ஒரு க்ளோஸ்அப்பில், சாரி இதே மாதிரி சொல்லிட்டேன், சீன் கட் ஆனோடனே வேற ஒரு இடத்துல வேற ஒரு லொக்கேஷனில் வேற ஒரு பர்சன் பைக் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அண்ட் அவருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹீரோ காருக்குள்ளே ரொம்ப பதட்டமாக ஸ்வெட்டிங்கோட போயிட்டுருக்காரு. எங்கே நோக்கி போகிறாருன்னா ஒரு ஹாஸ்பிட்டலை நோக்கி போயிட்டுருக்காரு. சீன் கட் ஆகுது. ஓப்பன் ஆனதும் எகிரி குதிச்ச ஹீரோ என்ன பண்ணுறாரு, வீட்டுக்குள்ளே பொறுமையாக போயிட்டு ஒவ்வொரு இடமா எதையோ உத்து கவனிக்கிற மாதிரி இருக்கான்னு தேடுற மாதிரியான ஒரு எஃபெக்டில் ஒரு திருட வந்திருக்கான். அப்போ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலில் உள்ளே போயிட்டு பார்த்தா ஒரு டோர் ஒன்று இருக்குது. ஃபுல்லாக ஃபர்னிஷ்டு பண்ண ஒரு ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு சுவரே இருக்குது. அந்த இடத்துல ஒரு டோரு. ஸோ பக்கத்தில் அந்த இடத்த பார்த்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு கீயை தேடிட்டு இருக்காரு. சீன் கட் ஆகுது. இன்னொரு இடத்துல ஓப்பன் ஆகுது. ஒருத்தர் காரில் நல்லா வேகமாக வந்துட்டு இருக்காரு. அடுத்த ஹீரோ அவர் ரோட்டில் படுத்துக்கிட்டு இருக்க பர்சன்ஸ் மேலெல்லாம் இடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்டில் போயிட்டுருக்காரு. சீன் கட் ஆகுது. ஓப்பன் ஆகுது. ஒரு பேக் ஃபுல்லாக ஏதோ சம்திங் எடுத்துக்கிட்டு அந்த திருட வந்தவர் அங்கேருந்து வெளியில் வர்றாரு. வெளியில் வரும்பொழுது ஹாஸ்பிட்டலில் சீன் கட் ஆனோடனே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு பர்சனுடைய மாஸ்க் எடுத்துருக்கு. அங்கேருந்து அந்த காரில் வந்த இன்னொரு பர்சனு இந்த வீட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ பகலில் ஆரம்பிச்சது இருட்டுக்குள்ளே வந்துருச்சு. இருட்டுக்குள்ளே இங்கே ஆல்ரெடி உள்ளே நுழைஞ்ச இந்த பர்சன் பேக்கோட வெளில வராரு. ஸோ 2 பேருமே அந்த டோர் ஓப்பன் ஆகுது. உள்ளேருந்து இவர் கதவுலேருந்து வெளில வர்றது என்ட்ரி ஆகுது. 2 பேரும் அட் டைமில் மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சீன் கட் ஆகுது. ஓப்பன் ஆகுது. ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பேசிக்கிட்டு இருக்காங்க பெட்ரூமில். அப்படியே கேமரா வைடு வந்துக்கிட்டே இருக்குது. பொறுமையாக மூவ் ஆகிட்டே இருக்குது. அப்படியே அவங்க 2 பேர் பேசுகிறது மட்டும் பிளர்ரான ஒரு ஷாட்டில் தெரியுது. சவுண்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு கிளியராக கேட்க முடியுது. 2 பேரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியல. சீன் கட் ஆகுது. இன்னொரு இடத்துல ஓப்பன் ஆகுது. அந்த கார் ஓட்டிகிட்டு வந்த பர்சனு ஒரு ரோட்டு ஓரமாக வண்டியை இடித்து நிறுத்திட்டு உள்ளேருந்து சரக்கு பாட்டில் எடுத்து குடிச்சிட்டு மறுபடியும் காரை ஏனோ தானோன்னு ஓட்டிகிட்டு போகிறாரு.
சீன் கட்டாயி ஓப்பன் ஆனால் அந்த காரில் வந்த பர்சனு கழுத்து அறுத்து கீழே விழுந்து கிடக்குறான். உள்ளே இருந்து திருட போன அந்த ஹீரோ எகிரி குதிச்சு வெளில வராரு. இந்த பியர் குடிச்சிட்டு வந்தார் இல்லையா, அந்த பர்சன் கார் ஏற்றி இடிச்சிடுறாரு. ஸோ அகைன் சீன் கட்டாயி ஓப்பன் ஆகுது. ஒரு வீட்டுக்குள்ளே அந்த 2 பேர் பேசிக்கிட்டு இருக்க அந்த ஒயிட் கேமரா வந்த உடனே இந்த இடத்துல அந்த சரக்கை போட்டுட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார் இல்லையா, அந்த பர்சனுடைய ஃபேஸில் அங்கே இருக்க பொண்ணுடைய ஃபேஸ் இருக்குது. சீன் கட்டாயி ஓப்பன் ஆனோன்னு அந்த காருக்குள்ளே வந்துட்டு இருந்த அந்த பர்சன் வீட்டுக்குள்ளே எதுவும் தேடிக்கிட்டு இருக்காரு. சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஒன்று எடுக்கிறாரு. கன் எடுத்துகிட்டு அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே இருக்காரு. பார்த்தா அப்படியே கேமரா கீழே இருந்து கேமரா அப்படியே மேலே அப்பாகுது. அப்படியே ஒரு ஃபேடின் போட்டு மேலே பார்த்தா அந்த பொண்ணு அங்கே வேற ஒரு 2 பேர் இருந்ததுக்கு அந்த சீனோட கட் ஆகுது. கன் ஷாட் மட்டும் கேட்குது. கர்மா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முடியும். இது ஒரு வே ஆஃப் அப்ரோச்சிங். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கணும். நம்ம அடுத்ததாக ஒரு ஹீரோ ஒருத்தர் வரா இல்லையா, அந்த இடத்துல வந்து எந்த மாதிரியான ஒரு கிளைமேட் இருக்குது, அது நைட்டா இல்லை பகலா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம இன்னும் 2 பேரோட இன்ட்ரோ கொடுக்கும்போது, மொதல் 4 பேர் இருந்தாங்களே, அந்த 4 பேரோட இன்ட்ரோ கொடுக்கும்போது இப்படி இருக்கணும். 5ஆவதா ஒருத்தவங்க அதான் அந்த மாடியில் இருக்கக்கூடிய அந்த கேர்ள். ஸோ 5 இன்ட்ரோவும் பார்த்தீங்கன்னா அது என்னென்ன டைம் பீரியட் அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இன்னொரு வே ஆஃப் அப்ரோச்சில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு 5 பேர் சார் மொத்தம் தான் செஞ்ச தப்புக்காக இறந்துடுறாங்க. அவங்க எப்படி இறக்குறாங்க அப்படின்றத ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக ஒரு 10 மினிட்ஸ்க்கான ஒரு ஸ்டோரியாக ரெடி பண்ணியிருக்கேன் சார். இது ஒரு 1 லைன். அண்டு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு விதமான அப்ரோச்சில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, தன்னுடைய அண்ணனை கொன்னதுக்காக தப்புன்னு கூட உணராத ஒருத்தனை சம்மந்தமே இல்லாத ஒரு திருடன் கொண்டுடுறான். சம்மந்தமே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்னால அங்கே எதிர்த்து கேள்வி கேட்க முடியாமல் தன்னைத்தானே ஒருத்தன் கொண்டுக்கிறான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அண்ணனை கொல்ற ஒரு சீன் வருது இல்லையா, அந்த ஒருத்தர் கழுத்து அறுத்து இறந்துடுறாங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துல இருக்கிற ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு. அந்த மாஸ்க், அந்த மூக்குலேருந்து மாஸ்க் எடுக்கிறாங்களா, அவங்க இன்னொரு பொண்ணு. ஸோ இந்த கார் ஓட்டிகிட்டு வந்தோடனே இன்னொரு எக்ஸு. ஸோ கர்மா அப்படின்றது இங்கே ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப், அங்கே ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு உருவாகுது. ஸோ உள்ளே வந்த அந்த திருடன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க 4 பேரும் அனுபவிக்கிற தண்டனை சரிதான். இந்த வில்லை மட்டும் பார்த்தீங்கன்னா எதுக்காக சாகரானே தெரியாமல் அடிபட்டு கீழே இருக்கான். அவன் செத்தானான்னு கூட நமக்கு தெரியல. ஸோ கர்மா அப்படின்றது நம்ம ஒன்று செஞ்சோம்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு வெளிப்பாடு தான் இந்த ஸ்டோரி. இப்படி ஒரு வேலையை நம்ம சொல்லலாம். இப்போ நான் ஒரு சாம்பிளுக்காக தான் சொன்னேன். இது வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஷார்ட்டாக எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்டோரி. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜேனரும் இருக்குது. இந்த ஜேனரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நான் லீனியர் டைப்பில் போயிட்டுருக்கு. லீனியர் டைப் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு பையன் இருந்தால், அவருக்கு இந்த மாதிரி ஆச்சு, அவங்க இந்த மாதிரி நடந்தாங்க, இந்த மாதிரி போச்சு, இந்த மாதிரி சீனை வந்து ஸோ அப்படி ஒரு அப்பு டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைனாக கோர்வையாக ஒரு கதையை சொல்கிறது. ஸோ இது ஒரு வே ஆஃப் அப்ரோச். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங்கில் ஒரு பேசிக்கான ஒன்று. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, ஒரு ஐடி கம்பெனியில் நடக்கக்கூடிய ஒரு ஃப்ராடு, அந்த ஃப்ராடை வெளியில் சொல்கிற ஹீரோ. ஃபோன் கால் வருது, ஏதோ ஒரு கேஸ்க்காக போலீஸ் அங்கேருந்து போகிறாரு. ஐடி கம்பெனியில் ஒரு பர்சனு கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப நார்மலாக பிச்சைக்கார மாதிரியான ஒரு தோற்றத்தோட அங்கே இன்டர்வியூக்கு வந்தவங்களோட லிஸ்ட்டெல்லாம் அங்கே இருக்க ஒரு வாட்ச்மேன்ட்ட இருக்கும் இல்லையா, அந்த லிஸ்ட்டெல்லாம் வாங்கிட்டு எல்லாருக்கும் கால் பண்ணுறான். நீங்கள் செலக்ட் ஆன உடனே எனக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருங்கன்னு கேட்குறான். உள்ளே போயிட்டு செலக்ட் ஆகி வந்தவங்களும் இவன் தான் என்னை செலக்ட் பண்ணான்னு நினச்சி இவனுக்கு 3 மாதத்துக்கான அமௌண்ட்டை போட்டுடுறாங்க. கடைசியாக பையன் அழகாக எஸ்கேப் ஆகி பாண்டிச்சேரியில் தனியாக ஒரு போட் ஹவுஸோட பயங்கரமாக செட்டில் ஆகிடுறான். ஸோ அடுத்த ஒரு ஃப்ராடு தனம் பண்ணுறான். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. அது மூலமாக அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இது ஒரு ஸ்டோரி. இது வந்து ஒரு லீனியர் ஸ்டோரி. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கேட்ட உடனே நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லாமல் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு யோசித்து நம்ம பொறுமையாக சொன்னோம் அப்படின்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு வே தான். இந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங், கம்யூனிகேஷன் அப்படின்றது நம்ம லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. நம்ம பேசும்போது எச்சில் தெரியாமல் பேசணும். இப்போ இந்த கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்வெட்டிங்கோட ஏன்டா பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. கொஞ்சம் வெயில் காலம் வந்துட்டதுனால அது மாதிரியான ஒரு ஃபீல் வந்துட்டு இருக்கு. வேறு ஒன்றும் இல்லை, நான் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் சார், நான் ரொம்ப வேர்வு சிந்தி உழைக்கிறேன் சார் அப்படின்ற ஒரு கான்செப்டாக கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அண்டு ஸோ இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட விருப்பம் தான் நம்மளுடைய வாழ்க்கை.
நம்ம மனசில் பட்டதை தோணுனதை பேசணும், பழகணும், சிரிக்கணும், வாழணும், அவ்வளோதான். நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமே தவிர்த்து இப்படி தான் ஸ்டோரி டெல்லிங் சொல்லணும் அப்படின்ற ஒரு வேவோ இல்லை இதுதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எல்லாருமே சக மனிதர்கள் தான், சக தோழர்கள் தான். நம்ம அதுவும் மீடியா ஃபீல்டில் இருக்கும்பொழுது அவர் பெரிய ஆளாச்சு, பெரிய பர்சன் ஆச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துட்டாலே நம்ம தோத்துட்டோம் தான். அவருக்கான மரியாதைன்றதை நம்ம எப்பவுமே கொடுக்கணும். அந்த மரியாதை நம்ம என்றைக்குமே விளக்கக்கூடாது. ஆனால் அந்த மரியாதை கலந்த ஒரு பேச்சுன்றது இருந்தால் போதும். நம்ம இப்போ அப்பாவை பார்க்குறோம், அம்மாவை பார்க்குறோம், நம்ம வீட்டில் இருக்க அக்கா தங்கச்சியை பார்க்குறோம், அவங்ககிட்ட பேசும்போது நம்ம எப்படி ஒரு ரெஸ்பெக்டாக நடந்துக்கிறோம். அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் இருந்தாலே போதும், மனசில் இருக்கிறது அவங்களே கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அவங்க அந்த அளவுக்கு நாலேஜான பர்சனாக இருக்கிறதுனால தான் அவங்க செலிபிரிட்டிஸாக இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பார்த்து பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் போட்டேன். ஸோ ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியாக இது உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் தரும்னு நினைக்கிறேன். எங்கேயாவது ஒர்க் போகும்போது சரி, எந்த ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேச வேண்டிய அவசியம் அப்படின்றது நம்மளோட இயல்புல நின்று பேசணுமே தவிர்த்து நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையாக வாழ்ந்தால் வாழ்க்கையில் அதுக்கு ஒரு வரம் தான். வாழற வாழ்க்கையே வரமாக இருக்கும் உண்மையான ஒரு வாழ்க்கை வாழும்பொழுது. மறுபடியும் எல்லாரும் இந்த இப்போ வாழ்க்கையை சந்திக்கிறது உங்களுக்கு நான் உங்கள் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.